நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனம் உட்பட பல்வேறு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்ற அழைப்புகள் தேடி வரும் அளவில் சாதனை படைத்துள்ளார் விருதாச்சலத்தை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர் ரிஷிகுமார். வாக்கு தெரிந்தவன் வாத்தியார், போக்கு தெரிந்தவன் போலீஸ்காரர் என்பது முதுமொழி. அதனை மிஞ்சும் வகையில் விருதாச்சலம் மங்கலம்பேட்டையை சேர்ந்த ஆசிரியர் அனில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் பெட்டா தம்பதியினரின் மகன் ரிஷிகுமார் 14 வயதில் சாதனையை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரோபோக்களை இயக்கும் புரோகிராம்கள் மற்றும் மொபைல் ஆப்களை உருவாக்கி ரிஷிகுமார் சாதனை படைத்துள்ளார். ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் போன்களில் பயன்படுத்தப்படும் மோஷன் ட்ரேடர் எனும் ஆப் ஒன்றை அவர் உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகும் முகங்களை அவரவர் செல்போன்களில் பதிவு செய்ய முடியும் என்கிறார் ரிஷிகுமார். இதுபோன்ற கேமராவை ஆன் செய்யாமல் சென்சார் மூலம் முகங்களை பதிவு செய்யும் வசதியையும் உருவாக்கியுள்ள ரிஷிகுமார் தாம் உருவாக்கிய 72 விளையாட்டு ஆப்களை 30 பிரபல நிறுவனங்களுக்கு விற்றுள்ளார். பல்வேறு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்ற தமக்கு அழைப்பு வருவதாக மாணவர் ரிஷிகுமார் தெரிவித்தார். மகனின் திறமை தமிழ்நாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்பதே ரிஷிகுமாரின் தாயாரின் விருப்பமாக உள்ளது. நான் செய்யற எல்லா சாஃப்ட்வேர், எல்லா ஆப், எல்லா ரோபோட்ஸ் எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு போய் சேரணும். அதாவது ரொம்ப ரிச் கிளாஸ் பீப்புளுக்கு அதிகமா காசு வரும். நான் அதிகமா வேலை வச்சேன்னா அதிகமா நிறைய பேர் வாங்க முடியாது. அதனால நான் செய்யறது எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு போய் சேரணும். அதே சமயத்துல எனக்கு நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் ஆஃபர்ஸ், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஜாப் ஆஃபர்ஸ்லாம் வருது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியாவிலே எனக்கு ஜாப் கிடைச்சிருந்தா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல இந்தியாவில இருந்து எனக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை, நான் பண்ற இன்டர்வியூக்கோ இல்லை நான் கேட்கற ஜாபுக்கோ. ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் நிறைய பேர்லாம் ஆர்டர் பண்றாங்க, நிறைய கம்பெனிஸ்க்குலாம் சிஇஓஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. அதனாலதான் இந்தியாவில இருந்து எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ரிஷிகுமார் கூட இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு அப்துல் கலாமுகளை நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பா உருவாக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை இந்த நம்ம மத்திய அரசு, மாநில அரசுகள் இவங்கெல்லாம் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா அதுக்காக கண்டிப்பா ரிஷிகுமார் தேங்க்ஃபுல்லா இருப்பாங்க.